சரிகமபா சீனியர் சீசன் 5க்கான கிராண்ட் ஃபினாலே நோக்கி போயிட்டு இருக்கோம். இந்த சீசன் 5யோட டைட்டில் வின்னரா யாரு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளே ஒரு ப்ரெடிக்ஷன் போடுறோம். நம்ம கெஸ் பண்ணக்கூடிய சில விஷயங்கள வச்சும், நம்ம டீகோட் பண்ணக்கூடிய சில விஷயங்கள வச்சும், மக்களோட ஆதரவு, இன்னொரு பக்கம் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ், இந்த ஒரு அடிப்படையில இவங்க தான் வந்து டைட்டில் வின்னரா வருவாங்க. இவங்க வந்து ரன்னர் அப்பாவோ, இவங்க வந்து செகண்ட் ரன்னர் அப்பாவோ வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். சுஷாந்திகா, ஸ்ரீஹரி, சபேசன், செந்தமிழன், ஷிவானி, பவித்ரா இப்படி 6 முக்கியமான கண்டஸ்டன்ட்ஸ் இந்த சீசன் 5க்கான கிராண்ட் ஃபினாலேல மோத போறாங்க. போட்டி வந்து ரொம்ப கடுமையா இருக்கும். எப்படி பார்த்தாலும் டிக்கெட் டு ஃபினாலே அவங்க எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்களோ அதை விட 10 மடங்கு பெர்ஃபார்மன்ஸை கிராண்ட் ஃபினாலே ஸ்டேஜ் அன்னைக்கு அவங்க பாடணும். அவங்க செலக்ட் பண்ணக்கூடிய சாங் செலெக்ஷனா இருக்கட்டும், பாடக்கூடிய விதமா இருக்கட்டும், சீஃப் கெஸ்ட், வரக்கூடிய ஜட்ஜஸ், ஒட்டுமொத்த ஆடியன்ஸ், லைவ்ல பார்க்கக்கூடிய சரிகமபா ஃபேன்ஸ், இவங்க எல்லாரையும் ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி அவங்க பாடினா மட்டும்தான் அவங்களுக்கு அந்த மக்களோட ஓட் அப்படிங்கிறது கிடைக்கும். அந்த வகையில சபேசன், சுஷாந்திகா, செந்தமிழன் இந்த 3 நபர்கள்ல யாராவது ஒருத்தவங்க தான் சரிகமபா சீனியர் சீசன் 5க்கான டைட்டில வின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குதாம். மக்களோட ஓட் அடிப்படையில் அப்படின்னு வச்சு பார்க்கும்போது பவித்ராவுக்கு வேணும்னா மக்கள் ஓட் கிடைச்சி அவங்க டிக்கெட் ஃபினாலேக்கு வந்திருக்கலாம். டிக்கெட் ஃபினாலே வர்றதுக்கு ஹெல்ப் பண்ண மக்கள் பவித்ராவை ஃபினாலே ஸ்டேஜில் டைட்டில் வின் பண்ண வைப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா, பவித்ராவை கம்பேர் பண்ணும்போது அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே பெஸ்டா பாடக்கூடியவங்க. இந்த சரிகமபா சீசன் 5ல பவித்ராவை தவிர மீது எல்லாருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மீதி இருக்கக்கூடிய எல்லா போட்டியாளர் பெயரும் எஸ்ல தான் ஆரம்பிக்குது. சுஷாந்திகா, ஸ்ரீஹரி, சபேசன், செந்தமிழன், ஷிவானி டாப் 5 கூட இந்த 5 போட்டியாளர் பெயரும் எஸ்ல ஆரம்பிச்சிருக்கு. இது வரைக்கும் எந்த சீசனும் நடக்காத ஒரு ஒற்றுமை இந்த சீசன்ல இது ஒரு சாதனையாகவும் இருக்கு. இதுல இப்ப ஆட் அண்ட் அவுட்டா ஆடா இருக்கிறது, மக்களோட ஓட் படி ஆடா இருக்கிறது பவித்ரா தான். சொல்ல முடியாது, பவித்ரா வந்து இந்த சரிகமபா சீசன் 5ல சாதனா சர்கம் அப்படின்னு பெயர் வாங்குற அளவுக்கு எக்கச்சக்கமான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்ட பெர்ஃபார்மன்ஸ் இவங்க ஸ்டேஜ்ல எப்படி கொடுக்க போறாங்க அப்படிங்கிறதா முக்கியம். இப்ப நம்ம கெஸ் பண்ற மாதிரி ஒருவேளை சபேசன், சுஷாந்திகா, செந்தமிழன் இவங்க 3 பேரும் பெஸ்ட்டை கொடுத்துட்டாங்கன்னா இதுல யாராவது ஒரு நபர் டைட்டில் வின்னரா வந்துருவாங்க. மீதி இருக்கக்கூடிய அடுத்த 2 ஸ்லாட் இருக்குல்ல, ரன்னர் அப், செகண்ட் ரன்னர் அப், அதாவது 2வது அப்புறம் 3வது இடம், அதுல வேணும்னா ஒரு இடம் வந்து பவித்ரா கொடுக்க வாய்ப்பு இருக்குது. பவித்ரா வந்து டைட்டில வின் பண்ணவே மாட்டாங்களா, அதுக்கான சாத்தியமே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு. ஆனா அவங்க அதுக்கு முன்னாடி சுஷாந்திகா, ஸ்ரீஹரி, ஷிவானி, செந்தமிழன், சபேசன்னு சொல்லி 5 பெரிய போட்டியாளர் கூட அவங்க மோதி ஆகணும். இந்த 5 பேரையுமே தூக்கி சாப்பிட்ற மாதிரி அவங்க பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தா மட்டும்தான் பவித்ராவுக்கு முதல் 3 பிளேஸ் இடம் கிடைக்கும். அதாவது ஒன்று டைட்டில் வின்னர், அப்படின்னா ரன்னர் அப், இல்லைனா செகண்ட் ரன்னர் அப், இல்லைனா அவங்க 4வது பிளேஸ் வரதான் வாய்ப்பு இருக்கு. மக்களோட ஓட்டு அடிப்படை பெர்ஃபார்மன்ஸ் இதை வச்சு பார்க்கும்போது சபேசன், சுஷாந்திகா, அப்புறம் செந்தமிழன் இந்த 3 நபர்ல ஒரு ஆள் டைட்டில் வின் பண்ணலாம். நீங்க யாரை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்க? இந்த சீசன் 5 டைட்டில் வின்னருக்கான அந்த டிசர்விங் கண்டஸ்டன்ட் யாரு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க.